plateau பீடபூமி ஏரியா ஆஃப் ரைஸ்ட் லேண்ட் தட் இஸ் ஃப்ளாட் ஆன் த டாப் அதுக்கு பேர் தான் பீடபூமி அப்படின்னு சொல்லுவாங்க. பிளாட்டியூன்னா என்ன? ஒரு ஹைலேண்டை பிளாட்டியூன்னு சொல்லலாம். பிளாட்டியூ ஹைலேண்டுனா மவுண்டெயின் தானே. அப்போ மவுண்டெயினுக்கும் பிளாட்டியூவுக்கும் என்ன வித்தியாசம்? ரெண்டுமே ஹைலேண்டு, ஒரே ஒரு வித்தியாசம் தான். என்ன? மவுண்டெயின் அப்படிங்கிறது கோனிக்கல் ஷேப்பில் இருக்கும், பிளாட்டியூ அப்படிங்கிறது ஃப்ளாட் ஷேப்பில் இருக்கும். அதோடைய மேலே அதோடைய ஹைட்டில் வந்து பிளாட்டியூ அப்படிங்கிறது ஃப்ளாட்டாக இருக்கும், இங்கே கோனிக்கல் ஷேப்பில் இருக்கும். ஸோ ஏரியா ஆஃப் ரைஸ்ட் லேண்ட் தட் இஸ் ஃப்ளாட் ஆன் த டாப். ஒரு ஐலாண்டு வந்து இருக்கும், அது மேலே வந்து ஃப்ளாட்டாக இருக்கும். இது வந்து கோனிக்கல் ஷேப்பில் இருந்தால் அதை வந்து மவுண்டெயின் சொல்லலாம். ஸோ பாருங்கள், இதுதான் வந்து பிளாட்டியூ. ஸோ ஏரியா ஆஃப் ரைஸ்ட் லேண்ட், இங்கே வந்து லோ லேண்ட் இருக்குதா, இங்கே இருக்கக்கூடிய லேண்டானது இதுலேருந்து ரைஸ் ஆகியிருக்கா, இப்படி ரைஸ் ஆகும்போது மேலே வந்து ஃப்ளாட்டாக இருந்துச்சு அப்படின்னா அதை பிளாட்டியூ அப்படின்னு சொல்லுவாங்க. இதே கோனிக்கல் ஷேப்பில் இருந்திருந்தா இதை நம்ம மவுண்டெயின் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஸோ இதுதான் பிளாட்டியூ. சரி, இந்த பிளாட்டியூ ஆனது எப்படி உருவாகுது? மவுண்டெயின் எப்படி உருவாகுதோ அதே போல தான் பிளாட்டியூ வந்து உருவாகுது. ரெண்டு டெக்டானிக் பிளேட்ஸ் இருக்குது, ரெண்டுமே வந்து மோதும் பொழுது ஸோ ரெண்டுமே எப்படி பல்ஜ் ஆகும்போது மவுண்டெயின் எப்படி உருவாகுது. ஸோ இப்படி பல்ஜ் ஆகும்போது இது பாதிலே ஸ்டாப் ஆகுது அப்படின்னா இது ஃப்ளாட் சர்ஃபேஸாக இருக்குமா? இல்லை முழுவதுமாக ஆகலை அப்படின்னாலும் அது மேலே ஃப்ளாட் சர்ஃபேஸாக இருக்கும். இல்லை மிகப்பெரிய மவுண்டெயினோ சில விண்டுனாலேயோ இல்லை வந்து ரெயின்னாலேயோ அது வந்து மேலே ஆனது எரோஷனுக்கு உட்பட்டு இருந்துச்சு அப்படின்னா அதுவும் ஒரு பிளாட்டியூவாக மாறி இருக்கும். இப்போ பாருங்கள், இது டெக்டானிக் பிளேட்ஸ் மூலமாக உருவாகக்கூடிய ஒரு மவுண்டெயினுங்க. அது ரெண்டு டெக்டானிக் பிளேட்ஸ் ஆனது மோதும்போது மவுண்டெயின் ஆனது உருவாகிருது. இப்போ இமாலயன் மவுண்டெயின்லாம் ஸோ அது போல தான் உருவாகியிருக்கும். ரெண்டு டெக்டானிக் பிளேட்ஸ் ஆனது மூவ் ஆகும்போது அது மோதும்போது அந்த மவுண்டெயின் அது உருவாகிருக்கும். இப்போது அதிகப்படியான மழை பொழியுதுங்க, அதிகப்படியான மழை வந்து பொழியுது. ஸோ அதன் மூலம் மேலே இருக்கக்கூடிய இந்த பகுதியானது எரோட் ஆகுது, அரிக்க ஆரம்பிக்குது. அதே போல் காற்றும் அதிகம் ஒரு ஒன் ஆஃப் த ஃபேக்டர்ஸ், அதாவது எரோஷன் ஃபேக்டர்ஸில் காற்று அண்டு மழை நீரும் ரெண்டுமே வந்து முக்கியமான ஒரு விஷயங்கள். விண்ட் அண்டு ரெயின் ரெண்டுமே வந்து பொழியும் போது அதிகமாக பொழியும் போது என்ன ஆகும்? எரோடாகும். இப்படி எரோட் ஆகிட்டு என்ன வரும்? ஸோ கடைசியில் இப்படி வந்து நிற்குமா? இந்த மலையானது இப்படி ஃப்ளாட் சர்ஃபேஸ் ஆகுமா? ஸோ பாதி வந்து எரோட் ஆகி போனது பிறகு இப்படி ஃப்ளாட் சர்ஃபேஸாக மேலே இருக்குமா? ஸோ இதுவும் ஒரு பீடபூமி தான். ஸோ மவுண்டெயினுமே காலப்போக்கில் இது வந்து சில வருஷங்கள் ஆகாது, பல மில்லியன் இயர்ஸ் ஆகும். ஸோ ஒரு மவுண்டெயினானது பிளாட்டியூவை வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கு. ஸோ பிளாட்டியூனா என்ன? ஒரு எலிவேட்டட் லேண்ட், அதோட டாப் ஆனது ஃப்ளாட்டாக இருக்கும். ஒரு எலிவேட்டட் லேண்ட், ஒரு ஐலாண்ட், அது அதோட டாப் ஆனது ஃப்ளாட்டாக இருக்கும். ஸோ பாருங்கள், இது வந்து மவுண்டெயின், இது வந்து பிளாட்டியூ. சரி, இந்த பிளாட்டியூவை ரெண்டாக வந்து பிரிக்கிறாங்க. ஒன்று டைசெக்டட் பிளாட்டியூ, வொல்கானிக் பிளாட்டியூ. டைசெக்டட் பிளாட்டியூனா என்ன? ரெண்டு டெக்டானிக் பிளேட்ஸ் ஆனது மோதும் பொழுது அங்கே ஒரு பிளாட்டியூ உருவாகும் இல்லையா, அதுக்கு பேர் டைசெக்டிவ் பிளாட்டியூ. வொல்கானிக் பிளாட்டியூனா என்ன? இப்போ ஒரு வொல்கானிக்னா ஒரு எரிமலையானது வெடிக்கும் பொழுது அதுக்கூடிய லாவாவானது, அந்த மேக்மாவானது அந்த அந்த மவுண்டெயினை சுற்றி அப்படியே செக்ரிகேட் ஆகும் பொழுது மேலே ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸ் உருவாகுமா? ஸோ பாருங்கள், இது வந்து எரிமலைங்க. இந்த எரிமலையானது இங்கே இருக்கக்கூடிய மேக்மாவானது இங்கே மேலே வருமா? இப்படி வரும்போது என்ன ஆகும்? இப்படி மேலே 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 வந்து இப்படி செக்ரிகேட் ஆகும்போது இங்கே ஒரு மாதிரி ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸாக ஒன்று உருவாகுமா? இப்படி ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸாக உருவாகுமா? இப்போது ஐஸ்கிரீம் எடுத்துக்கும். இப்போ ஐஸ்கிரீம் எடுத்துக்கும்போது அது உருகி என்ன ஆகும்? அந்த கோனிக்கல் ஷேப்பில் இருந்த அந்த ஐஸ்கிரீமானது அப்படியே ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸாக உருவாகுமா? ஐஸ்கிரீமை பார்த்துருப்பீங்க, ஃப்ளாட் சர்ஃபேஸாக உருவாகுமா? ஸோ அது போல் அந்த வொல்கானமானது உள்ள அந்த மேக்மாவானது வெளியே வர ஒரு மாதிரி ஃப்ளாட் சர்ஃபேஸாக உருவாகுமா? ஸோ பாருங்கள், இதான் வந்து இது ஒரு எரிமலை வொல்கானி இல்லையா, இங்கே இருக்கக்கூடிய அந்த மேக்மாவானது வெளியே வர ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸாக உருவாது பாருங்கள். இது வந்து சில வருஷங்கள்லாம் வந்து உருவாகாது, இதுவும் பல மில்லியன் இயர்ஸ் ஆகும். ஸோ வொல்கானிக் பிளாட்டியூவுக்கு சிறந்த உதாரணம் டெக்கன் பிளாட்டியூ. நம்ம இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த டெக்கன் பிளாட்டியூ அது வந்து எரிமலையான உருவாகின ஒரு பிளாட்டியூ, இது வந்து சொல்லலாம். ஸோ டைசெக்டட் பிளாட்டியூனா என்ன? ரெண்டு டெக்டானிக் பிளேட்ஸ் ஆனது மோதும்போது உருவாகக்கூடிய பிளாட்டியூக்கு பேர் டைசெக்டட் பிளாட்டியூ. எரிமலையில் இருக்கக்கூடிய அந்த எரப்ஷன் மூலமாக உருவாகக்கூடிய பிளாட்டியூவை வொல்கானிக் பிளாட்டியூ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ உலக அளவில் ரொம்ப ஃபேமஸான பிளாட்டியூ பார்க்கும்போது திபெத்தன் பிளாட்டியூ, பொலிவியன் பிளாட்டியூ, மெக்சிகன் பிளாட்டியூ, கொலரடோ பிளாட்டியூ, அன்டோனியா பிளாட்டியூ, இப்படி உலக அளவில் ரொம்ப ஃபேமஸான பிளாட்டியூலாம் வந்து இதை சொல்லலாம். இந்தியாவில் என்னென்ன பிளாட்டியூ இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது பந்தல்கண்ட் பிளாட்டியூ, மால்வா பிளாட்டியூ, டெக்கன் பிளாட்டியூ சொன்னோம் இல்லையா, இது வந்து வொல்கானிக் பிளாட்டியூ, எரிமலையின் மூலமாக உருவாகின பிளாட்டியூ சொல்லலாம். சோட்டா நகர் பிளாட்டியூ, பந்தல்கண்ட் பிளாட்டியூ, ஷில்லாங் பிளாட்டியூ, தண்டகாரண்யா பிளாட்டியூ, தெலுங்கானா பிளாட்டியூ, கர்நாடகா பிளாட்டியூ, இப்படி பல வகையான பிளாட்டியூ இந்தியாவில் இருக்குது. பாருங்கள், திபெத்திய பிளாட்டியூ அப்படிங்கிறது இந்த டெக்டானிக் பிளேட்ஸ் வந்து
மோது மூலமாக உருவாகக்கூடிய பிளாட்டியூ. பாருங்கள், நம்ம வந்து இங்கே மடகாஸ்கரில் தான் இருந்தோம். லாஸ்ட் கிளாஸில் இந்த வேகினர் தியரியில் கான்டினென்டல் ட்ரிஃப்ட் பற்றி பார்த்துருப்போம். நாம் ஆப்பிரிக்கன் கட்டில் இருந்தோம். இது இந்தியாவுடைய இந்த பகுதியானது நம்ம மடகாஸ்கரில் இருந்தோம். அங்கிருந்து வந்து நாம் யூரோஷியாவுடைய கொலாஜ் ஆகும்போது அங்கே மோதும்போது அங்கே உருவானது தான் இந்த பிளாட்டியூ. எரிமலைகள் அங்கே வந்து ஹிமாலயன் மவுண்டன்ஸ் உருவாகியிருக்கும், ஆனால் அங்கே திபெத்தன் பிளாட்டியூ உருவாகிருக்கும். ரெண்டும் பாருங்கள், இமயமலையும் ஒரு மவுண்டனும் உருவாகி இருக்குது, அதே சமயத்தில் ஒரு பிளாட்டியும் வந்து உருவாகிருக்கு. கோனிக்கல் ஷேப் இருக்கக்கூடிய ஒரு ஐலாண்டு உருவாகிருக்குது, ஃப்ளாட் சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய ஒரு பிளாட்டியூ வந்து உருவாகிருக்கு. ஸோ இந்த கிளாஸில் பிளாட்டியூனா என்னென்னு பார்த்தோம். இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். அடுத்த கிளாஸ் சந்திப்போம். நன்றி.